ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ஒரு நாள் ஷாப்பிங் போகும்போது இந்த மாதிரி பிளெயின் கேர் கிளிப் வந்து கிடச்சிது. ப்ரைஸும் கொஞ்சம் லோவாக தான் இருந்தது. சரி, இதை வாங்கிட்டு வந்து நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டிசைனை எடுத்துக்கிட்டேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரவுண்ட் கேர் கிளிப்பில் நம்ம எப்படி டிசைன் பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் இந்த ரவுண்ட் கேர் கிளிப்பை இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக நம்ம வந்து பாசியை வச்சு ஒரு சிம்பிள் டிசைன் பண்ணலான்னு தான் எடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறமே இந்த கிளிப் ஸ்டோன்லாம் வச்சு அதுவே ஒரு ஃப்ளோரல் டைப்பில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுனால அதை அப்படியே டிசைனை நான் மாற்றிட்டேன். சரி, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு 2 டைப்பில் கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதாவது 2 கலர்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது ஐ ஷேப், சின்னதுன்னு சொல்லுவாங்க, சின்ன சைஸ் ஐ ஷேப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி க்ரீன் கலர் கிளிப் ஸ்டோனும், அடுத்து இந்த பிங்க் கலர் அதே சைஸில் பிங்க் கலர் கிளிப் ஸ்டோனையும் வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து 3 கலர்ஸில் பாசி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து இந்த ரெட் கலர், அடுத்து க்ரீன் கலர், அடுத்து இந்த கோல்டன் கலர்ஸ். இதில் வந்து சைஸ் வந்து என்கிட்ட வந்து இருக்கிற சைஸ் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். எந்த சைஸ்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டிசைனுங்கிறது ஒன்று தான். அடுத்து இந்த கம்மு, அடுத்து இந்த டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் ஃப்ளவர் ஷேப்பில் அந்த ஸ்டோனை ஒட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறேன். சரி, இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நான் இந்த ரவுண்டு கிளிப்பை எடுத்துருக்கிறேன். இதில் நீடில் நம்ம த்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். த்ரெட் வந்து ஒரு 90 சென்டிமீட்டர் கிட்ட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நாட் போட்டுக்கணும். ஒரு 3-4 நாள் போட்டுக்கலாம். அடுத்து இந்த க்ரீன் கலர் ரவுண்ட் பாசி எடுத்துருக்குறேன். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு 2 பாசி நம்ம எடுத்துக்கணும். இந்த 2 பாசி நம்ம எடுத்துக்கிட்டு இந்த நாட் போட்டோம் இல்லையா, அதில் இந்த பேலன்ஸ் துண்டு ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு பாசிக்குள்ளே உள்ளே விட்டுறலாம். உள்ளே விட்டு எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். அது அப்புறம் செக்யூராக தான் இருக்கும், நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ அதை கட் பண்ணலை, அப்படி வச்சு தான் செய்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கட் பண்ணிக்கிடுவேன். இப்போது நம்ம வந்து இப்போ இந்த 2 பாசி எடுத்துருக்குறோம் இல்லையா, இந்த 2 பாசியை ஃபஸ்ட்டு ஸ்டெப்னால கொஞ்சம் வழுகிற மாதிரி இருக்கும், அதனால் இப்படி பிடிச்சிக்கிடுவோம். பிடிச்சிட்டு இந்த நீடில் இந்த வளையத்துக்குள்ளே இப்படி உள்ளே விடணும். உள்ளே விட்டுட்டு ஃபஸ்ட்டு பாசி, இந்த 2வது பாசி இருக்கு இல்லையா, இந்த 2வது பாசி வழியாக நீடில் விட்டு நம்ம வெளியே எடுத்துடணும். இப்போ இந்த பாசி இப்படி உட்காந்துருக்கும். அடுத்து நம்ம ஒரு பாசி எடுக்கணும். ஒரு பாசி எடுத்துட்டு இந்த ஊசியை அதே மாதிரி இந்த வளையத்துக்குள்ளே விட்டுட்டு அப்புறம் அதே பாசிக்குள்ளே நம்ம அந்த நீடில் விட்டு வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்தோம்னா அது அந்த இதில் இப்படி உட்காந்துக்கிடும். கொஞ்சம் இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு 4-5-6 பாசி நம்ம கொஞ்சம் வலிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து ஒரு பாசி எடுக்கிறோம். அந்த பாசியையும் நம்ம பாருங்கள் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி நீடில் உள்ளே விட்டுட்டு அதே பாசியில் திரும்ப நம்ம நீடில் விட்டு வெளியே எடுக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு மேலே அப்படி இந்த அவ்வளோ பாசி விடுற பாசியெல்லாம் உட்காந்துக்கணும். இதே ப்ராசஸை தான் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். பாருங்கள், ஒரு பாசி எடுத்துருக்கிறேன். நீடில் வளையத்துக்குள்ளே விட்டுட்டு அப்புறம் அதே பாசியோடையே வெளியே எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு பாசி எடுத்துருக்கிறேன். நீடில் வளையத்துக்குள்ளே விட்றேன். திரும்ப அதே பாசி உள்ள நீடில் விட்டு வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பக்கத்தில் நம்ம டைட் பண்ணிக்கிறோம். இதே ப்ராசஸ் தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம செய்யணும். பாசி எடுக்கணும், உள்ளே விடணும், வளையத்துக்குள்ளே நீடில் விடணும், திரும்ப அதே பாசியில் வெளியே எடுக்கணும். அவ்வளோதான், சிம்பிள் மெத்தட் தாங்க. இதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் நான் செய்கிறேன். இது வரைக்கும் செஞ்சுட்டு பார்க்கலாம். இப்போது இது வரைக்கும் நம்ம செஞ்சாச்சு. பாருங்கள், அடுத்து வந்து இந்த ரெட் கலர் பாசியும் இந்த கோல்டன் கலர் பாசி எடுத்திருக்கேன். அந்த ரெட் கலர் பாசியோட கோல்டன் கலர் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த ரெட் கலர் பாசி 1, இந்த கோல்டன் கலர் பீட்ஸ் அது 3, அதை நம்ம எடுத்துகிட்டு
இந்த 3 பாசியும் விட்டுட்டு நீடில் இந்த ரெட் கலர் பாசி வழியாக நம்ம விடணும். ரெட் கலர் பாசி வழியாக விட்டுட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாசி இருக்குல்லையே இதுக்கு அடுத்த அந்த பாசிக்குள்ளே நம்ம நீடில் விடணும். நீடில் விட்டுட்டு வெளியே எடுக்கிறோம். எடுத்தால் இந்த மாதிரி நல்லா ஒரு மொக்கு மாதிரி அதில் நின்றுக்கூடும். இப்போ நீடில் அதுக்கு அடுத்த பாசியில் த்ரெட்டு எங்கே நிற்குதோ அதுக்கு அடுத்த பாசியில் நீடில் நம்ம விட்டு வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துட்டு ஒரு கோல்டு கலர் பாசி எடுத்துருக்கிறேன். சுகர் பாசி ஒன்று எடுத்திருக்கேன். அதை வந்து இங்கே பாருங்கள், அடுத்த பாசி எங்கே த்ரெட்டு நிற்குதோ அந்த த்ரெட்டுக்கு அடுத்த பாசியில் இப்போ இங்கே நிற்குது த்ரெட்டு, இதுக்கு முந்தின பாசி முந்தின இது அந்த ரெட் கலருக்கு கீழே ஒரு பாசி வரும். அதாவது என்னென்னா லெஃப்ட் சைடு, அதுக்குள்ளே இதற்கு பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடு பாசி இதுக்குள்ளே நம்ம மேலேருந்து கீழே அப்படியே நீரில் விட்டு வெளியே எடுக்கிறோம். இப்போ எடுத்தோம்னா இந்த சுகர் பாசி அதில் உட்காந்துக்கிறோம் பாருங்கள். அடுத்து இந்த த்ரெட்டு எங்கே இருக்கோ அதுக்கு அடுத்த பாசிக்குள்ளே இப்போ த்ரெட் இங்கே நிற்குது. இப்போ அதுக்கு அடுத்த பாசியில் நம்ம நீரில் விட்டு வெளியே எடுக்கணும். பாருங்கள், நீரில் விட்டு வெளியே எடுக்கணும். அடுத்து ஒரு ரெட் கலர் பாசி, அதே ப்ராசஸ் தான். ஒரு ரெட் கலர் பாசி, 3 கோல்டு கலர் பாசி அதாவது சுகர் பாசி எடுத்துருக்குறேன். இப்போ இந்த 3 பாசியும் விட்டுட்டு இந்த ரெட் கலர் பாசிக்குள்ளே நம்ம நீடில் பாஸ் பண்ணணும். நீடில் பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், த்ரெட்டு எங்கே இருக்குதோ அதுக்கு அடுத்த பாசி, இப்போ இதுக்கு அடுத்த பாசியில் நம்ம நீடில் உள்ளே விடணும். பாருங்கள், இப்போ அடுத்த பாசியில் இந்த நீடில் உள்ளே விடணும். உள்ளே விட்டு எடுக்கணும். இப்போ அடுத்த பாசியில் இப்போ த்ரெட் இங்கே நிற்குது, இதுக்கு அடுத்த பாசியில் நம்ம நீடில் விட்டு எடுக்கணும். கீழேருந்து மேல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி நீடில் இப்படி விட்டு வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்ததுக்கப்புறம் ஒரு சுகர் பாசி, ஒரு கோல்டன் பாசி ஒன்று எடுக்கிறோம். அந்த பாசியை லெஃப்ட் சைடு, அதாவது இதுக்கு முந்தின பாசி, இப்போ இந்த ரெட் கலருக்கு கீழே இருக்கு இல்லையா, அந்த பாசியில் நம்ம நீடில் விடணும். இப்போ அதுக்கு அடுத்து இப்போ த்ரெட் இங்கே நிற்குது, இதுக்கு அடுத்த பாசி, இந்த அடுத்த பாசியில் நம்ம நீடில் விட்டு வெளியே எடுக்கிறோம். இதே ப்ராசஸ் தான். இப்போ வெளியே எடுத்துட்டு அடுத்து அதே மாதிரி ஒரு ரெட் கலர் பாசி, 3 கோல்டன் பாசி. இப்போ இந்த 3 கோல்டன் பாசியையும் விட்டுட்டு இந்த ரெட் கலர் பாசிக்குள்ளே நீடில் விடணும். விட்டுட்டு அடுத்த பாசி, அதாவது த்ரெட்டு எங்கே நிற்குதோ அதுக்கு அடுத்த பாசியில் நீடில் உள்ளே விடணும். நீடில் உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறேன். இப்போது அடுத்த பாசியில், இதுக்கு அடுத்த பாசியில் நம்ம நீடில் விட்டு வெளியே எடுக்கணும். வெளியே எடுக்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சுகர் பாசி எடுப்போம், ஒரு கோல்டன் பாசி எடுப்போம் இல்லையா, அதுமாதிரி ஒரு கோல்டன் பாசி எடுத்துகிட்டு அதை என்ன செய்வோம், இதுக்கு முந்தின பாசி, த்ரெட்டு எங்கே நிற்குதோ அதுக்கு முந்தின பாசி, அதாவது லெஃப்ட் சைட் பாசியில் நம்ம இப்போ இங்கே நிற்குது லெஃப்ட் சைடில் நீரில் உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நீரில் உள்ள விட்டு வெளியே எடுக்கணும். அடுத்து என்ன பண்ணுவோம், நீடில் இப்போ இங்கே இருக்குது, நீடில் இங்கே இருக்குது, இதுக்கு அடுத்த பாசியில் நம்ம நீடில் விடுவோம். இதுக்கு அடுத்த பாசியில் நீடில் விட்டு வெளியே எடுப்போம். ஸோ இதே ப்ராசஸ் தான் நம்ம இப்போ எங்கே வந்து நம்ம க்ரீன் கலர் பாசி எண்டு வரைக்கும் நம்ம செய்யணும். கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ரெட் கலர் பாசி, அடுத்து 3 கோல்டன் கலர் பாசி. இப்போ நீடில் ரெட் கலர் பாசியில் விடணும். அடுத்த பாசியில் நீடில் விடணும். இப்போ இது நீடில் இப்போ இதுக்கு அடுத்த பாசியில், அதாவது
ரைட் சைட் பாசியில் விட்டு வெளியே எடுக்கிறோம். அடுத்து ஒரு கோல்டன் பாசி எடுப்போம். அதை லெஃப்ட் சைட் பாசியில் மேலேருந்து கீழே உள்ளே விடுவோம். இப்போ பக்கத்து பாசியில் நீரில் விட்டு வெளியே எடுப்போம். இப்போ அதே ப்ராசஸ் திரும்ப செய்கிறோம். ஒரு ரெட் கலர், ஒரு 3 கோல்டன் பாசி விட்டுட்டு ரெட் கலரில் நீரில் விடணும். விட்டுட்டு அடுத்து ரைட் சைட் பாசிக்குள்ளே நம்ம நீரில் விட்டுட்டு இப்போ அதுக்கு அடுத்து பாசியில் நீரில் விட்டு வெளியே எடுத்துடணும். இப்போ ஒரு கோல்டன் பாசி எடுக்கிறோம். அதை லெஃப்ட் சைட் பாசி அந்த ரெட் கலருக்கு கீழே உள்ள பாசியில் நம்ம நீரில் விட்டு எடுத்துட்டு இப்போ அது பக்கத்தில் உள்ள பாசியில் விட்டு வெளியே எடுத்துடுறோம். ஸோ இவ்வளோ தான். இதை இந்த சைடு இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ரொம்ப அழகாக வந்திருக்குது. நம்ம ஒவ்வொரு மொக்குக்கு இடையில ஒரு கோல்டன் பாசி கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதை த்ரெட்டை நம்ம நாட் போட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், கட் பண்ணிடலாம். இதுக்கு இப்படி பக்கத்தில் கொஞ்சம் பாசியில் இப்படி விட்டுட்டு வெளியே நீரில் உள்ள விட்டு வெளியே எடுத்துட்டு நான் அப்படி நம்ம நாட் போடுறேன். முடிச்சிட்டோம், அவ்வளோதான். நம்ம இந்த த்ரெட்டை வந்து நாட் போட்டு கட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். எப்படி நாட் போடுறேன்னு பாருங்கள். சும்மா செக்யூருக்காக ஃபஸ்ட்டு ஒரு 2 இது விட்ட பாசிலே விட்டு நீரில் விட்டு எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். எடுத்துட்டு இப்போ இதில் நாட் போடுறேன். பாருங்கள், முதல் 2 3 பாசியில் சும்மா விட்டு வெளியே எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். ஏன்னா லாஸ்ட்டு முடிக்கும்போது அந்த இடம் கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் முதல் 2 பாசியில் நம்ம விட்ட டைரெக்ஷனில் அப்படியே நீட்டில் விட்டு வெளியே எடுத்துட்டு இப்போது நாட் போட போகிறேன். சும்மா பக்கத்தில் இப்படி உள்ள விட்டுட்டு நீட்டில் இப்படி பக்கத்தில் விட்டுட்டு அது உள்ளே விட்டு நாட் போடுறேன், அவ்வளோதான். அடுத்து அதே மாதிரி உள்ளே விட்டு இந்த கூக்குள்ளே அப்படி அந்த த்ரெட்டுக்குள்ளே நரம்புக்குள்ளேயே உள்ளே விட்டுட்டு வெளியே எடுத்துடுறேன். இந்த மாதிரி நம்ம நாட் ஒரு 2 அல்லது 3 நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு பக்கத்து பாசியில் நீடில் விட்டுட்டு அதை நம்ம கட் பண்ணிடலாம், அவ்வளோதாங்க. இப்போ இந்த பிளேஸில் நம்ம ஃப்ளவர்ஸையும் அந்த லீஃபையும் நம்ம ஒட்டிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த குந்தன் ஸ்டோனை வந்து ஃப்ளவர் ஷேப்பில் ஒட்டுறதுக்காக இந்த டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். அப்புறம் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு சும்மா ரவுண்ட் ஷேப்புக்காக நம்ம எடுத்துக்கலாம். நான் ஒரு பாட்டில் கேப் எடுத்து அதை நான் ரவுண்ட் ஷேப் பண்ணுறேன். இப்போ அதில் நம்ம வந்து கம்மை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஸ்டோனை ஒட்டலாம். நான் இதுக்கு இந்த குந்தன் ஸ்டோன் எடுத்துருக்கிறேன். இதை நான் இப்படி வரிசையாக என்ன செய்கிறேன், அந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாக நான் வந்து ஃபஸ்ட்டு கம் போட்டு ஒட்டுறேன். கொஞ்சம் லைட்டிங் வெளிச்சம் இருக்கிறனால அந்த இடத்துல கிளார் அடிக்குது. பட் இதனாலும் இது ரொம்ப ஈஸியானதான், நம்ம எப்போவுமே வந்து செய்கிற ஒரு டிசைன் தான். ஸோ இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ உள்ள ஒரு ரவுண்டுக்கு கம் போடுறேன். அதில் இப்படி கொஞ்சம் தூக்கி இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போது இந்த பாசி ஒன்று எடுத்துருக்கிறேன். இதை இந்த சைடு ஸ்டோனுக்கு பக்கத்தில் இந்த சுற்றிலும் இந்த பாசியை நான் வைக்கிறேன். நடுவில் ஒரு பாசி வச்சுக்கிட்டேன். அடுத்து இந்த ஸ்டோனுக்கு நடுவில் ஒரு பாசியை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதில் வந்து மேக்ஸிமம் இந்த ஹோல்ஸ், அந்த பாசில் ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து ஒட்டிக்கிடுவோம். இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இது வெளியே தெரிஞ்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம்.
இப்படி நாம் 2 ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம செய்யணும். இப்போ அடுத்த லீஃப் செய்கிறதுக்காக நான் இந்த கம்பி எடுத்துருக்கிறேன். இந்த ஃப்ளோரல் ஒயர் ஒன்று எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம எப்படி ஒரு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு பக்கத்தில் ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்படி மடிச்சுக்கிடுவோம். மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் இப்படி கேப் போட்டு இந்த மாதிரி நான் முறுக்கிக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு பக்கம் நல்லா நீளமான கம்பியாக நம்ம விடணும். அந்த நீள கம்பியை மட்டும்தான் நம்ம வந்து முறுக்கிட்டு வருவோம். பாருங்கள், முறுக்கியாச்சு. அடுத்து இதே மாதிரி நம்ம அடுத்த சைட்லேயும் செய்யணும். இப்போ பாருங்கள், அதையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு முறுக்கணும். இப்போ ஒரு 3-4 முறுக்கு அப்படி முறுக்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு அரை இன்ச்சு சைஸ்க்கு அடுத்த லீஃப் செய்கிறதுக்காக அடுத்த ரவுண்டு செய்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு ஷேப் வரைக்கும் நம்ம முறுக்கிட்டு அப்புறம் இந்த சைடு ஒரு சைடு முறுக்குக்காக முறுக்கிக்கிறோம். இது வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம செஞ்சு பார்த்தா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ஒன்று செய்யணும். இந்த மாதிரி கம்பியை முறுக்கிட்டு அதை ஸ்க்ரூ கொடுத்துடலாம். கொஞ்சம் நல்லா டைட்டாக முறுக்கிட்டோம்னா அது நல்லா டைட்டாக நின்றுக்கூடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற கம்பியை நம்ம என்ன செஞ்சிடலாம், ரெண்டையும் சேர்த்து நல்லா முறுக்கி விட்டுருவோம். நான் வந்து இந்த மாதிரி இந்த பேட்டர்னில் பண்ணியிருக்கேன். இதேமாதிரி நமக்கு எத்தனை கூக்கு வந்தாலும் நம்ம முறிச்சிட்டே போகலாம். பட் நான் இந்த இதுக்கு இவ்வளோ போதும். இப்போ கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த பேட்டர்னில் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் அதே மாதிரி ஒரு குந்தன் ஸ்டோனில் க்ரீன் கலர் எடுத்துருக்கிறேன். அந்த க்ரீன் கலரை நான் இப்போ இது மேலே பேஸ்ட் பண்ணுறேன். நல்லா கம்மை கொஞ்சம் திக்காக போட்டுக்கிடுவோம். திக்காக போட்டுட்டு அது மேலே ஒவ்வொரு ஸ்டோனையாக நம்ம இப்படி ஃபேஸ் பண்ண வேண்டியதுதான். இதே குந்தன் ஸ்டோனுக்கு பதிலாக நம்ம திலகம் ஸ்டோன் இருக்கு இல்லையா, கொஞ்சம் பெருசு, அதை யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இந்த ரவுண்டு இந்த 2 கலர் பாசி எடுத்துருக்கிறேன். இதில் நான் வந்து ஒரு சின்ன முக்கு மாதிரி சேர்ப்பேன், அவ்வளோதான். முதல்ல இந்த ரெட் கலர் பாசி உள்ளே விட்டுட்டேன். அடுத்து அந்த 3 சுகர் பாசி, கோல்டன் கலர் பாசி ஒரு 3 பாசி எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு இந்த எண்டு இந்த எண்டு இருக்கு இல்லையா, இதை வந்து அந்த ரெட் கலர் பாசிக்குள்ளே அந்த விட்றேன். ரெட் கலர் பாசிக்குள்ளே விட்டுட்டு நல்லா டைட்டாக சேர்த்து ஒரு முறுக்கு முறுக்கிக்கணும். அப்படின்னா ஒரு முக்கு மாதிரி நமக்கு ஆயிக்கணும். நல்லா டைட்டாக சேர்த்து முறுக்கிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற இந்த துண்டு ஒயரையும் 2ஐயும் சேர்த்து நல்லா முறுக்கி எடுத்துக்கிடுவோம். நல்லா எண்டு வரைக்கும் நல்லா முறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு 4 லீஃப் பேட்டர்னும் 6 அந்த மொக்கு பேட்டர்னும் நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு லீஃப் பேட்டர்ன் எடுத்துருக்கிறேன். ரெண்டாவது ஒரு லீஃப் பேட்டர்னை அந்த சைடில் வச்சுட்டு, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு இந்த 2 கம்பிகளையும் சேர்த்து நல்லா முறுக்கிக்கிறேன். அடுத்து நல்லா முறுக்கியாச்சு. அடுத்து ஒரு மொக்கு எடுக்கிறேன். அந்த மொக்கையும் இதோடு சேர்த்து நல்லா இப்படி முறுக்கிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து ஒரு மொக்கு எடுக்கிறேன். அந்த மொக்கை இதுக்கு கொஞ்சம் கீழே வர்ற மாதிரி, ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு கொஞ்சம் இந்த சைடில் கீழே வர்ற மாதிரி வச்சு அதையும்
முறுக்கிக்கிறேன். இப்போ அடுத்த ஒன்றையும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு அதையும் நான் முறுக்கிக்கிறேன். ஸோ இப்படி ஒரு பிரான்ச்சு நமக்கு ரெடி பண்ணிட்டோம். இது ஒரு பிரான்ச்சு. ஸோ அதுமாதிரி 2 பிரான்ச்சையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த சைடில் வைக்கிறேன் பாருங்கள். வச்சுட்டு ஒரு கம்பியை வச்சு முதல்ல அதை அப்படி கெட்டிக்கிறேன். கம்பியை வச்சு அப்படி முறுக்கி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். நல்லா டைட்டாக முறுக்கி விட்டுக்கிடுவோம். அடுத்து இந்த சைடு செய்கிறேன். இந்த சைடும் அதே மாதிரி நம்ம வச்சுட்டு ஒரு கம்பியை வச்சு அதையும் கட்டி விட்டுறலாம், முறுக்கி விட்டுக்கலாம். இப்போ அதையும் முறுக்கி விட்டாச்சு. இப்போ இந்த மேலே கொஞ்சம் தூக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் இதுலேயும் ஒரு சின்ன கம்பி எடுத்து அதையும் நான் இந்த வளையத்தோடு சேர்த்து கெட்டிக்கிறேன். அதையும் இந்த வளையத்தோடு சேர்த்து இந்த கம்பியை வச்சு அப்படி முறுக்கி உள்ளே விட்டுக்கிறேன். நல்லா முறுக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால அதை கட் பண்ணிட்டேன். இப்போ 2 பிரான்ச்சையும் நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃப்ளவரை இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நல்லா திக்காக நம்ம கம் போட்டுக்கணுங்க. அதில் கம் போட்டு அதில் ஒட்டிட வேண்டியதான். இந்த கம்பை வந்து நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் 2 சைட்லையுமே அப்ளை பண்ணணும். முதல்ல இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பின்னாடி திருப்பி அதுலேயும் நல்லா கம் போட்டுக்கணும். நல்லா ஸ்ட்ராங்காக கம் போடணும். ஓவர் நைட் நல்லா ட்ரை பண்ண விட்டுறணும். இப்போ இந்த கிளிப் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.